ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 நிறையவே ப்ளூ ஸ்க்ரீன் எரர் இருக்குது. இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர் எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் விண்டோஸை யூஸ் பண்ணிக்கும் போது சடனாக உங்கள் சிஸ்டம் ப்ளூ ஸ்க்ரீன் எரர் க்ளோஸ் ஆகிடும். விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 8 டைப்ஸ் ஆஃப் ப்ளூ ஸ்க்ரீன் எரர்ஸ் இருக்குது. இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர்ஸ் வரதால் உங்கள் கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகிறதால உங்கள் டேட்டாஸ் எல்லாமே எஃபெக்ட் ஆகும். இந்த எரரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி உங்கள் சிஸ்டமை ப்ராப்பராக ரன் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் அன்வான்ட் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் கிராக் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதால ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் டிலீட் பண்ணுங்கள். இங்கே ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு உங்களுக்கு எல்லா சாஃப்ட்வேருமே காட்டும். இங்கே உங்களுக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற அன்வான்ட் சாஃப்ட்வேர்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுறது மூலியம் ப்ளூ ஸ்க்ரீன் எரரை அவாய்ட் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத மற்றும் வைரசி சாஃப்ட்வேர்ஸை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் விண்டோஸ் 10 மற்றும் விண்டோஸ் 11 எப்போவுமே அப்டேட்டாக வைங்க. உங்கள் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 கம்ப்யூட்டரை எப்போவுமே அப் டு டேட்டாக வைக்கிறதால ப்ளூ ஸ்க்ரீன் அண்ட் கிராஷ் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம். அதனால் உங்கள் கம்ப்யூட்டரை எப்போவுமே அப்டேட்டாக வைங்க. நீங்கள் டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அதுவே டவுன்லோடாக இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆன அப்புறம் உங்கள் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும். திஸ் பேஜை ஓப்பன் பண்ணி சி டிரைவ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இங்கே டூல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி செக் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். செக் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால செக் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வரும், ஸ்கேன் டிரைவ்னு சொல்லிட்டு. ஸ்கேன் டிரைவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் விண்டோஸ் ஃபைல் சிஸ்டம்ஸில் ஏதாவது எரர் இருந்தால் தானாகவே ஃபிக்ஸ் பண்ணும். அதனால் உங்கள் சிஸ்டமில் ஸ்கேன் டிரைவ் ப்ராசஸை ரன் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். இங்கே SFC/scan nowன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இந்த கமாண்டை ரன் பண்ணுறதால உங்கள் விண்டோஸ் சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாமே இது ஸ்கேன் பண்ணும். அதனால் இந்த கமாண்டை உங்கள் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் விண்டோஸ் அப்டேட்டுடைய கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுங்கள். அதனாலையும் ப்ளூ ஸ்க்ரீன் அண்ட் கிராஷ் ஆக ரொம்பவே சான்சஸ் இருக்குது. திஸ் பிசி ஓப்பன் பண்ணி சி டிரைவையும் ஓப்பன் பண்ணுங்கள். சி டிரைவில் விண்டோஸ் என்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ள சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே டவுன்லோட் என்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே டெலிட் பண்ணுங்கள். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே விண்டோஸ் அப்டேட்டுடைய கேட்ச் ஃபைல்ஸ் தான். அதனால் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணுங்கள். இந்த ஃபைல்ஸை டெலிட் பண்ணுறதால உங்கள் சி டிரைவில் ஸ்பேஸும் ஜாஸ்தியாகும், ப்ளூ ஸ்க்ரீன் அண்ட் கிராஷ் இஷ்யூவும் சரி பண்ணலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த செட்டிங்ஸ் எல்லாமே உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ளூ ஸ்க்ரீன் அண்ட் கிராஷ் இஷ்யூவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே ஃபிக்ஸ் ஆகணும்னா உங்கள் கம்ப்யூட்டர் ரீசெட் பண்ணணும். சர்ச் மெனுவில் ரீசெட் திஸ் பிசின்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ரீசெட் திஸ் பிசி கெட் ஸ்டார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கெட் ஸ்டார்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சூஸ் அண்ட் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்குது, கீப் மை ஃபைல்ஸ் அண்ட் ரிமூவ் எவ்ரிதிங். நான் எப்போவுமே கீப் மை ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா கீப் மை ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால உங்கள் ஃபைல்ஸ் எதுவுமே எஃபெக்ட் ஆகாது, ஒன்லி சாஃப்ட்வேர் அண்ட் விண்டோஸ் மட்டும் ரீஇன்ஸ்டால் ஆகும். ரிமூவ் எவ்ரிதிங் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்கள் சி டிரைவில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் டிலீட் ஆகிடும், விண்டோஸும் ரீஇன்ஸ்டால் ஆகும். க்ளவுட் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால இன்டர்நெட் த்ரூ இன்ஸ்டால் ஆகும், அது ஸ்லோவாகவும் இன்ஸ்டால் ஆகும். லோக்கல் ரீஇன்ஸ்டால் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் சிஸ்டம் ரிகவரியிலிருந்து இன்ஸ்டால் ஆகும். அதனால் லோக்கல் ரீஇன்ஸ்டால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் ரீசெட் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரீசெட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டர் ரீசெட் ஆகும், உங்கள் ஃபைல்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது, விண்டோஸ் மட்டும் ரீஇன்ஸ்டால் ஆகும். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் உங்கள் கம்ப்யூட்டர் ஃப்ரெஷ் ஆகிடும், அதாவது புது சிஸ்டம் மாதிரி ஆகிடும், உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். அப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய கிராஷ் அண்ட் ப்ளூ ஸ்க்ரீன் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.